உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது த மணியனும் சமூகம். இன்றைய காலகட்டத்தில் முக்கியமாக தமிழகத்தில் 23ஆம் தேதி தேர்தல். இதனை நாங்கள் நிச்சயமாக வெகு தூரத்தில் வாழ்ந்தாலும் கூட எம் கண்முன்னே இருப்பது போல் தான் ஒரு உணர்வோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். என்றால் நாங்கள் தமிழர்கள், தமிழ் ஆர்வம் உள்ள, தமிழ் உணர்வுள்ள ஒரு சமூக மேம்பாட்டாளரும் பிரான்சில் வாழ்ந்து கொண்டு சமூக பணிகளை மேற்கொண்டு வரும் திரு தேவா அவர்கள் விருப்பமாக இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்னோடு அடிக்கடி பேசிக்கொள்வார். அவர்களை சந்திக்கின்றேன். வணக்கம். வணக்கம் கணேஷ் தம்பி அவர்களே. வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி மிகவும் முக்கியமான ஒரு நாள். தமிழர்களாகிய எங்களுக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் முக்கியமான நாள். எல்லா மக்களும், எல்லா இன மக்களும், எல்லா மத மக்களும், எல்லா மொழி மக்களும் தயவு செய்து இந்த எலெக்ஷனை புறக்கணிக்காமல் நல்ல ஒரு அரசியல் தலைவரை தெரிந்து, அரசியல் கட்சியை தெரிந்தெடுத்து இந்த தமிழ்நாட்டை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான கடப்பாடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால், அதாவது இனி வருகின்ற காலங்களிலே மிகவும் முக்கியமாக உலகம் மிகவும் ஒரு பெரிய பாரிய அழிவை நோக்கியும் பாரிய போர் சூழலை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நல்ல அரசியல் தலைவர்கள் எங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கும், இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கும் முதலாக அடுத்தது தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கும் நல்ல ஒரு அரசியல் தலைவர்களை, நல்ல ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கின்ற ஒரு காலகட்டம். ஆகையினால் தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடாது சரியாக சிந்தித்து எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதனை நீங்களே தெரிவு செய்யுங்கள். நான் இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் எந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பதன் மூலம் என்னென்ன நன்மைகள், என்னென்ன பலன்கள், வருங்காலம் எப்படி இருக்கும், வருங்கால மக்களுக்கு, விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும், தொழில் செய்வோர் முனைவோர்களுக்கு எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு கட்டங்கட்டமாக நான் உங்களுக்கு அதனை விளங்கப்படுத்துறதுக்கு முன் வந்துள்ளேன். ஆகையினால் தயவு செய்து நீங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுடனும் சரியாக ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி நல்ல அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். முதல் கட்ட வாக்காளர்கள் மிகவும் கவனமாக, அதுவும் நீங்கள் பல்வேறு முதற்கட்ட வாக்காளர்கள் நீங்கள் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கின்றீர்கள். பல்கலைக்கழகத்தில் படித்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எந்த அரசியல் கட்சி இனி வருகின்ற காலங்களில் உங்களுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை அது நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் நீங்கள் ஒரு கட்சியை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். ஏனென்றால் எத்தனையோ விவாதங்களிலும் கலந்திருப்பீர்கள், எத்தனையோ மேடை நிகழ்ச்சிகள், எத்தனையோ டெலிவிஷன் நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்வையிட்டிருக்கின்றீர்கள். ஆகையினால் இவற்றினை வைத்து தயவு செய்து கவர்ச்சிகளுக்கும் இலவச திட்டங்களுக்கும் அடிபோகாமல் ஒரு நடிகர் எலெக்ஷன் கேட்கின்றார் என்று சொல்லி அவருக்கு பின்னாமல் ஓடி விழுந்து காயப்பட்டு உயிர்களை பலி கொடுக்காமல் தயவு செய்து நிதானமாக சிந்தித்து நீங்கள் இந்த தேர்தலுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதனை நான் மிகவும் அன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அந்த வாழ்த்துறையும் சரி, வாக்களிக்க வேண்டும் சொன்னதும் சரி சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் திடீரென்று நடிகர்கள் பக்கம் போகக்கூடாது என்றதில் அது என்ன ஒரு சின்ன இடிப்பண்டு. அதாவது நடிகர்களின் பக்கம் வாக்காளர்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தக்கூடாது என்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், உதாரணமாக கடந்து வந்த பாதையை நீங்கள் உற்று நோக்கினால் மதிப்புக்குரிய எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய காலங்களில் அவர்கள் பொதுமக்களுக்கு நிறைய சேவைகள் செய்தார்கள். அவர்கள் உழைத்த பணத்தை நிறைய பொது சேவைகளுக்கு செலவு செய்தனர். அதனால் அவர்கள் அரசியலில் இருந்ததுக்கு எந்த விதமான குறைவான ஒரு காரணமும் இல்லை. ஆனால் எங்களுடைய சிவகுமார் ஐயாவினுடைய மகன் சூர்யா அவர்கள் தான் உழைத்த பணத்தில் பெரும்பகுதியை அகரம் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு அகரம் அறக்கட்டளையை உருவாக்கி 5500 பட்டதாரி மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய 2வது மகன் கார்த்திக் விவசாய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து அவர்களை பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை அரசியலில் வராத ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது புதிதாக அரசியலுக்கு வருகின்றவர்கள் பெரிதாக சாதிக்க போகின்ற ஒரு நிலைப்பாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை. எப்படி நீங்க அதை சொல்ல வரீங்க? இப்ப விஜய்
இப்ப அரசியலுக்கு வந்துட்டார். முக்கியமா நினைக்கணும் விஜய் தான் சொல்றீங்க கூட. அவர் தாவேகா கட்சியின் ஒரு முக்கியமான ஒரு ஆள் தலைவர். நீங்க அவரைத்தான் குத்துற மாதிரி ஏன் அவரை குத்துறீங்க? அதாவது விஜயை நான் இந்த இடத்தில் பல தடவை சுட்டிக்காட்ட விரும்புகிற விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், கிட்டத்தட்ட 25 வருட கால சினிமா வாழ்க்கையில் அவர் எத்தனையோ கோடான கோடி பணத்தை உழைத்த ஒருவர் இதுவரைக்கும் எந்த விதமான பொது சேவைக்கென்று ஒரு சதத்தையும் அவர் பொது மக்களுக்கு செலவு செய்யவில்லை. மாணவர்களுக்கு இலவச கல்விக்கோ அல்லது ஒரு திருமணமாகாத பெண்களுக்கு நிதி உதவி அளித்ததென்றோ அல்லது இன்னும் கூறப்போனால் எந்தவித பொது நலத்திட்டங்களுக்கும் அவர் முகம் காட்டவில்லை. அவர் உழைத்த பணத்தை அவர் நிறைவாக சேமித்து அவரும் அவற்ற குடும்பமும் வருங்காலத்துக்கு அவருக்கென்று அவர் சொத்து தேய்த்ததை தவிர அவர் எந்த விதமான பொது திட்டங்களுக்கும் பொது நல திட்டங்களுக்கும் அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்யவில்லை. மன்னிக்கவும், இந்த இடத்துல நான் குறுக்கிட என்றால், இப்ப நடிகர் ரஜினிகாந்துக்கும் இந்த குற்றச்சாட்டு வச்சவைதான். ஆனால் நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய சொந்தம் அல்லது நண்பர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு உதவி செய்ததாக, அதாவது மறைமுகமாக உதவி செய்த ஒரு கதை இருக்குத்தானே, அப்படி இவர் செய்திருக்கலாம் தானே? அதை அவர் தெரியப்படுத்தத்தானே வேணும். அரசியலுக்கு வருகின்றவர்கள் நான் இன்ன இவ்வளவு நிதி நான் இன்னென்ன தேவைகளுக்கு செய்திருக்கிறேன் என்ற ஒரு இதை கட்டாயம் அவர் பொது மேடைகளிலே பொது பங்களிப்பு நிகழ்ச்சிகளிலே கட்டாயம் அவர் அதை தெரியப்படுத்த வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? ஏன் அதை அவர் செய்யாமல் இருந்திருக்கிறார்? இதுவரை காலமும் அவர் செய்ததாக எந்த விதமான இதுவும் இல்லையே. அடுத்தது 150 கோடி ஒரு படத்துக்கு 200 கோடி என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது ஏன் அவர் 150 கோடி என்றால் ஒரு 25 கோடியை டைரக்டர் மேரிட்ட ப்ரொடியூசர் மேரிட்ட எனக்கு இது தர வேண்டாம், இந்த 25 கோடியை படத்தில் நடிக்கின்ற துணை நடிகர்களுக்கு பங்களிப்பு செய்து கொடுங்கள் என்று சொல்லி ஒரு தாராள மனப்பான்மையை ஏன் அவர் இதுவரைக்கும் செய்யவில்லை? இல்லை, நிச்சயமாக இருக்க முடியாது. தேர்தலுக்கு முன்னுக்கு அவர் எல்லாத்தையும் வெளிப்படையாக அதை கட்டாயம் சொல்ல வேணும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால், எத்தனையோ துணை நடிகைகள் நடித்திருக்கின்றார்கள், நடிகைகள் கூட நடித்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு சினிமாவில் ஒரு நடிகை 4-5 படம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் நிறைவான படங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. மிச்சம் உள்ள பெண் நடிகைகள் எல்லாம் தொடர்ந்து அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காதபடியினால அவர்கள் எந்த பொது பப்ளிக்காக ஒரு வேலையிலே போய் செய்து பங்களிப்பு செய்து வேலை செய்து பணத்தை ஈட்டுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு இல்லை. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை திசை மாறி போகின்ற ஒரு நிலைமை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். அதை இதிலே நான் சொல்ல விருப்பப்படவில்லை. சில பெண்கள் விபச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஒரு நிலைமையும் டெலிவிஷன்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஒரு நிலப்பாடு அதுவும் ஒரு பெண் சில சமூக ஊடகங்கள் தாங்கள் விற்பனைக்காக செய்யறதாகவும் இருக்கலாம். இல்லை, அதுல நிலைப்பாடு உண்மையான நிலைப்பாடு இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் அதுக்காக சமூக அப்படி அவர்கள் செய்வார்கள் என்றது இல்ல. நிச்சயமாக நீங்க சொல்றீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு தலைவரா ஒருத்தர் வர்றான்னு சொன்னால் இந்த பக்கம் பிரச்சனையும் பார்க்கத்தான் வேணும். சினிமா சொந்தம் உலகம் அது வெளிநாடுகளில் சினிமா நடிகர்களா இருந்தாருன்னா ராமா நடிகர்களா இருந்தாலும் அவர்களுக்கு தொடர்ந்து நடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில தமிழ்நாட்டையும் பொறுத்தவரையில அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாட்டில் அவர்கள் இல்லை. நடிப்பதற்கு வந்த பெண்களாக இருந்தா துணை நடிகர்களாக இருந்தால் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்ப விஜய் தான் என்ன சொன்னால் கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலின் செய்யறதை விட தான் மக்களுக்கு கூடுதலாக இலவசமாக கொடுக்கிறேன். அப்ப அவற்றை உழைப்பு தான் அவர் கொடுக்க போறார். நிச்சயமாக சொந்த பணத்துல இதுவரை காலம் 25 வருஷம் சொந்த பணத்துல ஒருத்தருக்குமே செலவழிக்காத ஒரு மனிதரை இனி வருகின்ற பணத்தில் என்னென்று இவர் நாட்டை பாதுகாக்க முடியும், நலத்திட்டங்கள் எவ்வாறு செய்ய முடியும், பொதுமக்களுக்கு கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு எவ்வாறு உதவி அளிக்க முடியும், கோடி கோடியா உழைச்சவர் சம்பாதிப்பில் கொடுக்க போறேன். அதை இதுவரைக்கும் செய்திருக்கலாமே, ஏன் இதுவரைக்கும் அவர் செய்யலையே? பொறுத்திருந்திருக்கிறேன் தன்னுடைய தேர்தல் ஒரு நாளும் இல்லை. அது இனிமேல் மற்றது இவர்கள் இப்பொழுது அரசியலுக்கு வாரவர்கள் இதுவரை உள்ள அரசியல்வாதிகள் கூட அவர்கள் எல்லார்ட்டையும் பொதுவான ஒரு விஷயத்தை கேட்கின்றேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது.
ஏதாவது ஒரு அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபடுகின்றவர்கள் ஒரு வட்டமேசை மாநாடை கூடி 4 கட்சிகளிலும் இருந்து வருகின்றவர்களை ஒன்று கூட்டி ஒரு 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 ஸ்பீச் ஒன்று, ஒரு சொற்பொழிவோ அல்லது ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்தி இந்த கஜானாவை நீங்கள் எவ்வாறு நிரப்ப போகின்றீர்கள், இந்த 6 வருஷத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுக்கு கட்சி பதவிக்கு வந்தால் நீங்கள் எவ்வாறு இந்த கஜானா 10 கோடி லட்சம் கோடி கடனை நீங்கள் எவ்வாறு இன்னும் கடன் எடுத்து தான் நீங்கள் மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க போகிறீர்களே தவிர, அப்ப இன்னும் கடன் தமிழ்நாட்டை கடனாக ஒரு மாநிலமாகத்தான் நீங்கள் செய்கின்றீர்களே தவிர உங்களுடைய சொந்த இதுவரைக்கும் நீங்கள் அப்படி என்றால் சொந்த பணத்திலிருந்து இது மக்களுக்கு நீங்கள் செய்ததை இது இவ்வாறு இருக்கு. இன்றைய சமூக ஊடகங்களை பார்த்தோம்னு சொன்னா திமுக அதிமுக இதுக்கு அடுத்ததாக பார்க்க போய்க்க இளையோர்கள் என்று முன்னுக்கு நிக்கணும் தாவைக்காண்டு நிக்கணும்